அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் அவசியம் தெரிந்து வைக்க வேண்டிய 7 பெரும் பாவங்களை பற்றிய தொகுப்பு தான் இது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இஸ்லாத்துல 7 பெரிய பாவம்னு தடை செய்யப்பட்ட ஒரு 7 பெரும் பாவங்கள் உண்டு. இந்த பாவங்களிலிருந்து நாம் அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 7 பாவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து நம்ம மீள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. காரணம் என்னன்னா, எப்படியாவது இந்த 7 பாவத்துல நம்ம எந்த காரணத்தை கூட நம்ம மாட்டிக்க கூடாது. இதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான பதிவு தான். முதல் பாவம் அஷ்ஷிர்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை கற்பிப்பது. இணை கற்பிப்பதுன்னு என்ன? இறைவனுக்கு சமமாக இன்னொரு இறைவனையோ இன்னொரு பொருளையோ இன்னொன்றையோ ஏற்படுத்துவது. இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது பாவங்கள்ல தலையாய பெரும் பாவம். பெரும் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவங்கள் தான் அஷ்ஷிர்கு பில்லாஹ். இறைவனுக்கு இணையாக எதையுமே நம்ம வச்சிடக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த காலத்துல நபி முதல்ல பிரச்சாரம் செய்து அதற்கப்புறம் அவங்க எல்லாம் ஈமான் கொண்டு வர்றாங்க. யாரெல்லாம் ஈமான் கொண்டு வர்றான்? கொலை செஞ்சவன், விபச்சாரம் பண்ணவன், திருடினவன், பொய் சொன்னவன், ஏமாத்தினவன், துரோகம் பண்ணவன் எல்லாரும் என்ன செய்யறாங்க? தன்னுடைய தவறுகளை உணர்ந்து வர்றாங்க. எல்லாமே சிலைகளை வணக்கம் பண்ணவங்க, சிலைகளுக்கு நேர்ச்சை பண்ணவங்க, சிலைகளுக்கு பலி கொடுத்தவங்க, எல்லாமே சிலைகளுக்கு அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய வாழ்க்கையவே சிலைகளுக்காக என்றே அர்ப்பணித்தவர்கள், சிலைகளை கடவுளாக நம்பினவர்கள். இவங்க எல்லாரும் வர்றாங்க, வந்து ஈமான் கொள்றாங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு, அதாவது அந்த ஷிர்க் செய்யறாங்க. ஷிர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது தவறுன்னு தெரிஞ்சு வந்துடுறாங்க. வந்து ஈமான் கொள்றாங்க. இறைவன் ஒருவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், முகமது நபி அவர்களே உங்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்கிறேன்னு பயத்து செய்யறாங்க, உடன்படிக்கை செய்யறாங்க. இப்படி செஞ்சுறாங்க. செஞ்சு மாறிடுறாங்க. மாறினால் இவர்களுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லாமல் ஆகி விடுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யலாம்? சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது அத்தியாயத்துல 70வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா மன் தாப, எவர்கள் தௌபா செய்கிறார்களோ, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், எவர்கள் தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து வருந்தி பிறகு ஈமான் கொண்டு பிறகு நற்செயல்கள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்களோ, இவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதில்லை, மாறாக இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். காரணம் ஒகானல்லாஹு கஃபூர், காரணம் அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர்னு தன்னை பிரகடனப்படுத்துறான். அப்போ இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான் என்றால் அவன் பிறந்த குழந்தையாகவே மாறி விடுகின்றான். ஒரு பாவமும் இல்லாமல் ஆகி விடுகின்றான். எப்போ? எல்லா ஷிர்க் செஞ்செல்லாம் முடிச்சுட்டு அது தவறுன்னு தெரிஞ்சு அதை விட்டு முழுவதுமாக விலகி ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. இப்போ இந்த 7 வரிசையில முதல் பாவமாக வருகிறது அஷ்ஷிர்கு பில்லாஹ். இறைவனுக்கு இணையாக சிலைகளையோ வேறு கடவுள்களையோ வேறு மனிதர்களையோ வேறு பொருட்களையோ வணங்குவது அல்லது இணையாக நினைப்பது, இது கூடாது. இது மிகப்பெரிய பாவம். இரண்டாவது அஸ்ஸிஹர், இந்த மாய மந்திரங்கள் ஏற்படுறது, ஜின்னுகளை வச்சு வேலை பார்க்கறேன்னு சொல்றது, இந்த இன்னொருத்தவங்களை ஏவலை செய்யறது, இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது, இன்னொருத்தவங்களை கெடுக்கிறது, அதற்கான ஆயத்தமான இந்த எல்லா பணிகளையும் இந்த பேய் பிசாசு பூதம் போன்ற வேலைகளை செய்யறது, இது எல்லாமே மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய பாவம். அஸ்ஸிஹர் இரண்டாவது பெரிய பாவம். மூன்றாவது பாவம் அக்குலூர் ரிபா, வட்டி வாங்குதல். 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஒரு ஆள் கடன் கொடுத்துறது, வட்டிக்கு கொடுத்துறது. கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு? 90 ரூபா தான் கொடுப்பாரு. அடுத்து நீ கொடுக்கும்போது 100 ரூபாயா கொடுக்கணும். 1000 ரூபாய் கொடுப்பாரு. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறது? 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல, 900 ரூபாய் கொடுப்பாரு. 100 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு அந்த 100 ரூபாய் வட்டி. இந்த வட்டி அடித்தட்டு மக்களுடைய அஸ்திவாரத்தையே அசைச்சிருக்கு.
இது ஒரு மிகப்பெரிய கொடூரமாக, இது மிகப்பெரிய பாவமாக, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்துது. அதை அன்றையே கணிச்சுட்டாங்க. அதனால வட்டி தடை செய்யப்பட்டது. நான்காவதாக அகுலு மாலில் யதீம், அனாதைகளுடைய பொருளை சாப்பிடுவது. அனாதை பண்ணி நிறைய பேர் பார்க்கிறோம். நீங்க நம்ம அனாதைகளை பராமரிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த காசையும் சாப்பிடுறாங்க. அது தடை செய்யப்பட்ட ஒன்று. 4, இதுல எல்லாம் நம்ம கவனத்துல வைக்கணும். இந்த பெரும்பாவங்களை நம்ம பட்டியலா வச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த பாவங்களும் தவிர்ந்ததற்கான வேலைகளை செய்யணும். அடுத்தது கத்லுன் நஃப்ஸல்லாஹி இல்லாஹு லக். கத்லுன் நஃப்ஸல்லதி, எவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு பாருங்க. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது. கத்லுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். ஒரு மனிதனை நியாயம் இன்றி அநியாயமாக கொலை செய்வது, அல்லது கொலை செய்வதற்கு தூண்டுதலாக துணையாக இருப்பது. இந்த 2 காரணமும் மோசமான காரணம். உயிர் என்பது அல்லாஹ் கொடுத்தது. கொடுத்தவனுக்கு தான் எடுக்க தெரியும். அதை எடுப்பதற்கோ அடிப்பதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த விஷயத்திலும் நாம் பயந்து கொள்ள வேண்டும். மிகவும் பயந்துதான் இருக்கணும் நம்ம. இது இந்த 7 பெரும்பாவங்களை நமக்கு அறிவிச்சதுக்கு காரணம் என்ன? இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் விலக்கு பெற வேண்டும். இதிலிருந்து மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டும். இதுதான் காரணம். அத்தவல்லி அஸ்ஸாஃப். அடுத்தது ஒரு போர் பிரகடனப்படுத்துறாங்க. இது சமூக விழிப்புணர்வுக்கானதுதான். எதுவும் ஒரு போர் பிரகடனப்படுத்துறாங்க, எல்லாரும் வந்து கலந்துக்குங்கன்னு. நல்லா இருப்போம், நம்ம கலந்துக்க முடியும், நம்மளால போக முடியும், நம்மளால பங்கெடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அலட்சியமா நினைக்கிறது, அல்லது புறமுதுகிட்டு ஓடி வந்துடுறது, பயந்து வந்துடுறது, எதிரி மேல அச்சுத்து ஓடி வரக்கூடாது. எந்த காரணத்துக்கு கொண்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பி வரக்கூடாது. முன்னெடுத்து வச்ச காலம் அல்லாவுக்காக நாம் ஒரு இடத்துல இறங்கிட்டோம்னா பின் வாங்கவே கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டு. கடைசியில இது 6வது பண்பு. 7 பண்புகள் இருக்குது பெரும் பாவங்கள்ல. இந்த பண்புகளை விட்டு எல்லாம் நாம் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். 7வது, நியாயமான பெண்கள், அப்பாவி பெண்கள், விசுவாசம் உள்ள பெண்கள் மீது அவதூறை பரப்புவது. இது மிகப்பெரிய பாவம். நம்ம ஈஸியா பேசிட்டு போயிடுவோம். அவங்களா அந்த பொம்பளை படுத்த தெரியாதா, அது இப்படி ஈஸியா பேசிடுவோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பாவம். அது அவங்களுடைய ரெப்புடேஷன், அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது. நீங்க யாரையாவது ஒரு பொண்ணை பத்தி பேசிடுவீங்க, தப்பா பேசிடுவீங்க. அதை கேட்டவரு அந்த பொண்ணை பார்க்கும்போதுலாம் அவருக்கு அதுதான் ஞாபகம். அவங்க ஆக்சுவலா நல்லவங்களா இருந்திருப்பான். ஆனா நீங்க சொன்னதுனால, நீங்க சொன்னதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஓ, இந்த பொண்ணு இந்த மாதிரியா, இந்த பொண்ணு இந்த மாதிரியா. அதனால அநியாயமாக யாரை பற்றியும், எந்த ஒரு பெண்ணை பற்றியும், நல்ல விசுவாச பெண்களை பற்றி அவதூறு பேசக்கூடாது. இது மிகப்பெரிய. அது எப்படி சொல்றாங்க, கத்ஃபுல் மோசனாத்தில் காஃபிலத்தில் மூமினாத். விசுவாசம் உள்ள பெண்கள் மீது அவதூறு பேசாதீர்கள், அவதூறை பரப்பாதீர்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றை பத்தி நீங்க பேசாதீங்க. அதுவும் மூமினான பெண்களை பத்தி நீங்க அவதூற பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க. தெரிஞ்சாலுமே பேசாதீங்க, ஏன்னா அது புறமாயிரும். இந்த 7 பெரும் பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்காக எச்சரிக்கின்றான். இந்த பெரும் பாவங்களிலிருந்து முற்றிலுமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் காத்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.